வேளையில പിതാവാകിയ ദേവനാലും നമ്മുടെ കർത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിനാലും നമുക്ക് യാവർക്കും കൃപയും സമാധാനവും അൻപും തരുവதாக. മാലവേളയിലെ ഓய்வுநாൾ മാലവേളയിലെ ദേവസമൂഹത്തിലെ ഒരു சிறுகூட்டமாயிருந்தாலும் தேவசமூகத்தில் அமரக்கூடிய நல்ல பாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்த கிருபைக்காக பிதாவாகிய தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். நல்ல பாடல்கள், நல்ல அதே ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்தபடினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில அதை பேரின்பத்தையும் அதை ரட்சிப்பையும் கொண்டு வருகிறது. தேவனுடைய சமூகத்தை பற்றியுள்ளதான ஒரு பெரிய தாக்கம் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக அவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். ஆகையினால் தேவ கிருபையினாலே அவர் நம்மை அனுதினமும் பாதுகாத்து வருகிறோம். ஆகையினால் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் அதிலே 22ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண்ணை பற்றி ஒரு செய்தி இந்த வேளையில தேவ சமூகத்திலே தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனைப்படி அந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். சரீரத்தினுடைய அது விளக்கு கண்ணாயிருக்கு. சரீரத்தினுடைய விளக்கு கண்ணாயிருக்கு. கண்ணானது அது சரியாயிருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் சரியாயிருக்கும். கண்ணு கேடாயிருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் நமக்கு கேடாகத்தான் பார்க்க முடியும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை அதை சரீரத்திலே ஒரு விளக்காக, ஆவிக்குரிய விளக்கு, அந்த விளக்காக நம்மைத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப நம்மைத்தான் அதற்காக கண்ணாக வச்சிருக்கிறோம். தேவனுடைய விளக்காக, தேவனுடைய வெளிச்சமாக, தேவனுடைய ஒளியை பறைசாற்றும்படி, தேவனுடைய வெளிச்சத்தை எல்லா இடங்களிலும் அதை அறிவிக்கும்படி, அல்லனா அந்த வெளிச்சத்தை எல்லா இடத்திலும் கொண்டு செல்லும்படி தேவன் நம்மை அனைவரையும் அது தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே ஒரு விளக்காக, ஒரு கண்ணாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறோம். கிறிஸ்துவில் நாம் தேவனுடைய சரீரத்திலே ஒரு அவயவமாயிருக்கிறோம். சரீரத்திலே கிறிஸ்துவின் ஓரோ அவயவங்களும் அதை கண்ணாக மாறுகிறோம். அந்த கண்ணு சரியா இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் சரியாக இருக்கும். கண்ணு கேடுள்ளதாயிருந்தால் சரீரம் முழுவதும் கேடாக காணப்படும். இப்போ ஒரு நபர், நான் ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் படிக்கும் பொழுது அந்த புத்தகத்திலே ஈவிதமாக எழுதியிருந்தது. ஒரு மனுஷன் அதை இங்கிலாந்து தேசத்துல பட்டா பகல்ல இந்த ராந்தல் விளக்கு, நமக்கு பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சில இடங்கள்ல இந்த ராந்தல் விளக்கு இருக்கும். அந்த ராந்தல் விளக்கை கொளுத்தி கொண்டு பட்டா பகலு அந்த மனுஷன் தெருவிலே ஏதோ தேடுகிற மாதிரி தேடிட்டு இருந்தார். அப்ப அநேகர் அவரிடத்துல கேட்டா, ஐயா நீங்க என்ன தேடுறீங்க கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நாம் ஒரு மனுஷனை தேடுகிறோம். நாங்க எல்லாம் மனுஷங்க தானே. அப்ப அவரு சொல்றாங்க,
ஒரு நல்ல மனுஷனை தேடுகிறோம். அப்படியானா என்ன அர்த்தம்? ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன், தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷன், தேவனுடைய சந்ததி, தேவனுடைய வம்சத்தில் உள்ளதான மக்கள், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெரியவர் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அது ஒரு வேடிக்கையாகவும் ஒரு தமாஷாகவும் இருந்தது. ஆனா உண்மையாகவே அவர் தேடுதலை தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஆகையினால் தேவன் நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாக நியமிச்சிருக்கிறோம். இயேசு சொல்லும் பொழுது, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்களும் ஒளியாயிருங்கள். அப்போ நம்மள தேவ சமூகத்தில பரலோகத்தின் தேவன் கிறிஸ்து மூலம் நம்மளை வெளிச்சமாயிருக்கும்படி, ஒளியாயிருக்கும்படி, பிரகாசமாயிருக்கும்படி, ஒரு தீபமாயிருக்கும்படி நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஒரு நாளுக்கு முன்னாடி நேற்றே தீபாவளி பண்டிகை எல்லா இடங்களிலும் இந்தியாவிலே அனுசரிச்சது. 1-2 நாளாயிடுச்சு. அப்போ அந்த தீபம் பலி, தேவனுக்காக நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கிறதாம் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீபமாயிருக்கிறது, அந்த வெளிச்சமாயிருக்கிறது, அந்த பிரகாசமாயிருக்கிறது. ஆகையினால் உலகத்திலே நாம் எதெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், எதையெல்லாம் அதை நாம் பின்பற்றினாலும், எதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டாலும், அதெல்லாமே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்காமல் இருக்கும் பொழுது, தேவனுடைய திருவசனம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமானது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த இருளிலே தப்பி நடந்து கொண்டிருக்கிறதான அநேக மக்கள் எந்த திசையிலே போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, எந்த பாதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறியவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு திசையிலே போய்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு தன்னுடைய வாழ்க்கை ஏதோ தானே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஏராளமாக நாம் பார்க்கிறோம். காரணம், அவங்க வாழ்க்கையில சரியான வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில இன்னும் வரவில்லை. அவங்க இன்னும் இருளுக்குள்ளே இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பிசாசனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. பிசாசனுடைய ஆதிக்கத்திலே, பிசாசனுடைய பிடியில் இருக்கிறது. எல்லா மனுஷ வர்க்கங்களும், எல்லா மனுஷரும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறோம். தங்கள் எந்த வழிக்கு போகிறது என்று அவங்களுக்கே தெரியவில்லை. அவங்க இருளிலே அவங்க வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு பிரகாசம் என்னன்னு தெரியவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நம்முடைய சரீரத்தினுடைய கண்ணு அது விளக்காயிருக்கிறது. அந்த விளக்காயிருக்கிறது. உன் கண்ணு தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். நம்ம சரீரத்தை வெளிச்சமாக மாற்றுகிறதான வெளிச்சம், நம்முடைய சரீரத்தை பிரகாசமாக மாற்றுகிறதான ஒரு பிரகாசம், நம்முடைய சரீரத்தை ஒளியாக மாற்றக்கூடியதான ஒரு ஒளி, அது பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அது ஜீவ ஒளியாயிருக்கிறது. தேவனுடைய வசனம் நமக்கு ஜீவ ஒளியாயிருக்கிறது. சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு பிரகாசமாயிருக்கிறது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவங்க இந்த நாட்களிலே, இந்த நடந்த பண்டிகை நாளிலே அவங்களும் அந்த பண்டிகையை அனுசரிப்பாங்க. அவங்களும் சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, பிரேயர் பண்றாங்க. ஆனால் உலகத்தோடு கலர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பிரிக்கப்படவில்லை. உலகத்தின் இன்பங்களிலே அவங்க நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் என்ன வர வேண்டும்? வெளிச்சம் வர வேண்டும், மெய்யான ஒளி வர வேண்டும். வேதவசனம் சொல்லும் பொழுது எல்லா நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வரும். ஜோதிகளின் பிதா அது யாரு? அதுதான் வெளிச்சங்களோட தெய்வம். அதுதான் நம்முடைய அப்பா. அவர் ஜோதிகளின் பிதாவாயிருக்கிறார். எல்லா ஜோதிகளை விட 1000 சூரியனை விட அவர் ஒளியாயிருக்கிறார். அவர் பிரகாசமாயிருக்கிறார். ஆனால் நாம் அனைவரும் சந்திரன் எங்கிருந்து இந்த ஒளியே அதை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று கேட்டால், சூரியனிலிருந்துதான் சந்திரன் அந்த பிரகாசத்தை தனக்குள்ள சார்ஜாக ஏற்றுக்கொள்கிறோம். சூரியனுடைய ஒளியிலிருந்து தன்னுடைய பிரகாசமாக சந்திரன் அதை ஆர்ஜிச்செடுக்கிறார். அந்த வெளிச்சம் இரவிலே நமக்கு சந்திரன் வெளிச்சமாக கொடுக்கிறது. பாருங்களேன், அந்த சூரியனுடைய ஒளியிலிருந்து, அந்த சூரியனுடைய பிரகாசத்திலிருந்து சந்திரன் பிரகாசம் அடைகிறது. அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு இரவெல்லாம் நமக்கு என்ன விடுக்கிறார்? வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்திரனாக, நிலாவாக மாறிவிடுகிறது. அதே போல நாம் அனைவருமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக பிதாவின் இடத்திலிருந்து அந்த ஒளியை நமக்குள்ளே ரீசார்ஜ் பண்ண வேண்டும். நமக்குள்ளே அந்த ஒளியை பிரகாசமாக அடைய வேண்டும். அந்த பிரகாசம் எப்படி வருகிறது? கிறிஸ்து மூலம் நமக்குள்ளே வருகிறது. அதனால தான் இயேசு சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லியிருக்கிறோம், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்களும் உலகத்திற்கு ஒளியாயிருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் போறதற்கு இயேசு நமக்கு வழிகாட்டியாயிருக்கிறார். அவர் நமக்கு சத்தியமாயிருக்கிறார். அவர் நமக்கு நித்திய ஜீவனாயிருக்கிறது. எதற்காக? நாம் பிதாவினிடத்தில் சேர வேண்டும். கிறிஸ்துவில் ஆரம்பிச்சு கிறிஸ்துவோட முடிக்கிறது அல்ல. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் ஆரம்பிச்சு கிறிஸ்துவிலே முடிச்சு விடுகிறோம். ஆனா கிறிஸ்துவில் நம்ம துவங்குகிறோம். கிறிஸ்துவில் நம்ம துவங்கி நாம் கிறிஸ்துவை பின்பற்றதுனாலே, கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது கிறிஸ்துவோடு கூட நாம் பிதாவினிடத்திலே பிரவேசிக்க முடியும். அதுதான் நமக்கு நித்திய ஒளியாயிருக்கிறது. அதுதான் நமக்கு நித்திய பிரகாசமாயிருக்கிறது.
ஒரு அறைக்குள்ளே அங்கே வெளிச்சம் இல்லை. அந்த அறையிலே லைட் போட்டால் உடனே என்ன ஆகும்? அந்த அறை முழுவதும் பிரகாசமாய் மாறிவிடும். அந்த பிரகாசம் எங்கிருந்து வந்தது? அந்த மின்சாரத்திலிருந்து, அந்த பல்பு மூலமாக அதை அந்த இடத்திலே பிரகாசமாய் மாறிவிட்டது. அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக யோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு அந்த நித்திய வெளிச்சம், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிச்சம், அந்த ஒளி, அந்த பிரகாசம் கிறிஸ்து மூலம் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இயேசு சொல்லும் பொழுது, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்களும் உலகத்திற்கு ஒளியாயிருங்கள். மறுபடியும் இயேசு சொல்லும் பொழுது, நான் உலகத்துக்கு, நீங்க உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறது போல அந்த ஒளி எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். அதை மரக்காலிலே அதை மூடி வைக்க கூடாது. அந்த ஒளியை எல்லா இடத்திலும் பிரகாசமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு விளக்கு தண்டின் மேலே அந்த ஒளி வைக்க வேண்டும். அந்த விளக்கு தண்டின் மேல் அந்த ஒளி இருந்தால் அந்த இடம் முழுதுமாக ஒரு வெளிச்சமாக மாறிவிடும். அப்போ நம்ம மூலம் நாம் அனைவருமே ஒரு வெளிச்சமாக மாறும் பொழுது அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், நம்முடைய வாழ்க்கையில இருள் மாற்றுகிறது மட்டுமல்ல, அநேகருக்குள்ள இருளை நீக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே காரிருள் மாற்றி அவங்களை ஒளியாக வைக்கக்கூடிய வெளிச்சமாக தேவன் நம்மையும் அதை பயன்படுத்துவார். தேவனுடைய மக்களே, அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இயேசு சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசமாக இறங்கி வரும். அந்த பிரகாசத்திலே நாம் மட்டுமல்ல மகிழ்ச்சியா இருக்கிறது, அந்த வெளிச்சத்தை பார்க்கிற அனைவருமே அதை மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய வெளிச்சம். ஒரு லைட் ஒரு கிராம பகுதியிலே ஒரு கம்பத்திலா ஒரு லைட்டை நாம் பார்க்கும் பொழுது அநேக உயிருள்ள பிராணிகள் அது ரெக்கைகளை விரிச்சு அந்த லைட்டுக்கு முன்பாக வருவாங்க. எதற்காக அந்த உயிருள்ள பிராணிகள் அங்கே வர வேண்டும்? அங்கே ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா? இல்லையே. ஆனால் அந்த இடத்திலே அவங்களுக்கு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த வெளிச்சத்தை அடைவதற்காக வெளிச்சத்திலே கொஞ்ச நேரம் இருக்கும்படியாக, அந்த வெளிச்சத்திலே அது மகிழும்படியாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த வெளிச்சம் அதனை இருட்டிலிருந்து அந்த வெளிச்சத்திலேக்கு யாரும் கூட்டிக் கொண்டு வரவில்லை. ஆனால் அது தானாகவே அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவங்க தானாகவே அங்கே பறந்து வருகிறார். யாருமே அவருக்கு சொல்லி நீங்க இந்த வெளிச்சத்துக்கு போங்க என்று அவங்களை யாருமே சொல்லி அனுப்பவில்லை. பாருங்களேன், அந்த ஆத்துமாவும் இல்லாத அந்த சிறு பூச்சிகள் அந்த இடத்துக்கு வெளிச்சத்தை அடைவதற்காக பறந்து வரும்பொழுது கொஞ்ச நேரம் அதனுடைய பிரகாசத்தில் இருந்த பிறகு அது தானாகவே அந்த இடத்திலே மடிந்து போகிறது. ஆனா தேவனுடைய மக்களே, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து
அவருடைய ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய வசனமான வெளிச்சத்தை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வர காரணம், அந்த வெளிச்சத்திலே நாம் மகிழ்ந்து களிகூற வேண்டும். அந்த பிரகாசத்திலே நாம் இருந்து கொள்ள வேண்டும். அதை யோவான் சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் அந்த வெளிச்சத்திலே மகிழ்கிறேன். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதான ஒரு இடம் அது தேவ சமூகம் தான். நமக்கு பேரின்பத்தை கொடுக்கிறதான இடம் தேவனுடைய வசனம் தான். ஒரு தேவனுடைய பிள்ளை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது இல்லை, அவனுக்கு பேரின்பத்தை கொடுக்கிறது இல்லை. அவன் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, தேவனுடைய சத்தியங்களுக்கு நேராக அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே நிம்மதி அடைகிறது, ஆறுதலை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த வெளிச்சம் அவனுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு பிரகாசமாயிருக்கும். எதற்கு கால்களுக்கு தீபம்? நாம் இருந்திருந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் காரிருள், எங்கே பார்த்தாலும் அதே அந்தகாரம், எங்கே பார்த்தாலும் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. இதன் நடுவிலே நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய கால்களுக்கு தீபமாக தேவனுடைய வசனம் தான் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் தான் இருக்கிறது. வானமும் பூமியும் மாறி போனாலும் மாறாத்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு தீபமாகவும், நமக்கு ஒளியாகவும், நமக்கு பிரகாசமாகவும், நமக்கு நித்திய வெளிச்சமாகவும், ஜீவன் ஸ்ரோதஸாகவும் அது மாறிவிடும். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறோம். அப்படி நாம் அதை நாம் அடையும் பொழுது, நான் முதலாவது சொன்ன போல அந்த பூச்சியெல்லாம் யாரும் சொல்லி அனுப்பவில்லை. அதே போல நமக்குள்ளே இந்த பிரகாசம் உண்டாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனுடைய வார்த்தை நமக்கு கால்களுக்கு ஒரு தீபமாயிருக்கும், பாதைக்கு அது பிரகாசமாய் மாறிவிடும். தேவனுடைய மக்களே, இதற்காகத்தான் அந்த நித்திய வெளிச்சத்தை நாம் அடைய வேண்டும். நித்திய பிரகாசத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும். மருவமலையிலே 6 நாளுக்கு பிறகு இயேசு பேதுருவையும் யாக்கோவை யோவானையும் கூட்டிக் கொண்டு போனான். ஆனா அந்த மலைக்கு மருவமலைன்னு பேர் அதுக்கு முன்னே இல்லை. அது இன்னொரு மலைன்னு அந்த ஊர் மக்கள் பேசியிருக்கலாம். ஆனால் இயேசு அந்த இடத்திலே அவரிடம் தோற்றம் மாறிட்டு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று, அவருடைய முக சூரியனை போல பிரகாசமாயிற்று. அப்போ அந்த ஒளியிலே மோசேயும் ஏலியாவும் அது இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த வெளிச்சத்தை பார்த்தா, அந்த சத்தத்தை கேட்டா மக்கள் அனைவரும் பயந்து நடுங்கி, பேதுரு யாக்கோ யோவானும் முகம் குப்புறமாக வீழ்ந்து அந்த இடத்திலே கிடந்தது. ஆனா ஒரு நொடி பொழுதிலே ஒரு சத்தம் உண்டாயி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மோசே அல்ல, ஏலியாவல்ல, இவர் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார், என்னுடைய நேசகுமாரன். இவர் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர், நித்திய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. அப்படி சொன்ன உடனே அந்த இடத்திலே என்ன நடந்தது? அவங்க அந்த தரிசனத்தை பார்த்து விட்டார். தேவனுடைய மக்களே, தேவன் நம்மளை இப்படிப்பட்ட ஒளியிலே கொண்டு வரும்படியாகத்தான் இயேசுனுடைய தோற்றம் எந்த அளவுக்கு மாறிவிட்டதோ
அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த தோற்றம் மாறி ஒரு ஆவிக்குரிய பிரகாசத்துக்குள்ளே நம்மை தேவன் வழி நடத்துவார். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய ஒளியானது வந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியை குறித்து யோவான் சாட்சி கொடுத்தார். அதுதான் நித்திய ஒளி. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்த ஒளியா இருந்தது. இருள் நிறைந்த உலகத்திலே என்ன இருள்? பாவத்தின் காரிருள். பாவத்தின் கடூரமான காரிருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனே, அவருடைய மார்பில் இருந்த அந்த குமாரனே நமக்காக இந்த பூமிக்கு நான் நித்திய வெளிச்சம் அடையும்படி, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி, நித்திய ஜீவன் வழிகளை அறிந்து கொள்ளும்படி பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனே பாவம் நிறைந்த உலகத்தில், பாவத்தினுடைய இருள் நிறைந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்கும்படி, நம்மளை மீட்டுக் கொள்ளும்படி, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, நமக்கு இருள் மாறி நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அருமையான தேவனுடைய மக்களே, நம்ம படிச்ச வசனம் என்ன? அதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாரா ஒருத்தர் சத்தமாக ஒரு நிமிஷம் படிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காயிருக்கு. கண்ணு சரியாயிருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் பிரகாசமாயிருக்கு. தேவன் நம்மை தேவனுடைய சத்தியத்தினாலே அவருக்கென்று கண்ணாக நம்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இங்கே அநேகர் சொல்லுவாங்க, கண்ணே என்ன எப்படி இருக்கிறீங்க? அது உலகத்தார் சொல்றாங்களே, அப்படியானா தேவன் நம்மை கண்ணேன்னு அழைக்க மாட்டீங்களா? நான் அவருக்கு கண்ணா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கண்? உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கண், பிரகாசமான கண், சரீரம் சுத்தமான ஒரு கண், அது சரீரத்தை விளக்காக உருமாற்றக்கூடிய கண். இந்த கண்ணை தேவன் ஒரு விளக்காக நம்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அநேக நாளுக்கு முன்பாக ஒரு புத்தகம் இவ்விதமாக படிச்சோம். ஒரு மனுஷன் அவர் தனியாக ஒரு போரஸ்டிலே அடர்ந்த காடு வழியாக போய்கொண்டிருந்தான். அப்படி அவன் பயணிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த துவக்கத்திலே கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. உள்ளே போக போக எல்லாம் இருளாய் மாறிவிட்டது. எங்கேயும் இருளுடைய சத்தம் கேட்கிறது. அவனுக்குள்ளே பயம், நடுக்கம் ஏற்பட்டது. அப்போ அவன் கண் விழிச்சு அதிகமாக உன்னிப்பாக பார்க்கும் பொழுது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சிறிய வெளிச்சத்தை பார்த்தா. அவன் கண்ணிலே அந்த வெளிச்சம் தென்பட்டது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவனுடைய பயம் மாறிவிட்டது. அவனுடைய வேதனை மாறிவிட்டது. இந்த வெளிச்சத்தை எந்த திசையில் இருக்கிறோமோ அந்த திசையை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்ற ஒரு முடிவு அவனுக்குள்ளே வந்தது. அவன் வாழ்க்கை அவன் திசை தெரியாமல் நடந்து போய் கொண்டிருந்தது.
ஆனா வெளிச்சம் இல்லாததினாலே அவருடைய பயணத்திலே பள்ளத்திலே பலவிதமான இன்னல்கள் வழியாக அவன் பயணிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அந்த வெளிச்சம் அவனுக்கு ஆறுதலாய் காணப்பட்டது. அந்த வெளிச்சத்தை தொலைதூரத்திலே பார்த்த உடனே அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு தான் போய் அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே உண்டானது. அவன் அப்படியாக பயணிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்திலே போய் அடைந்தான். அடைந்த உடனே அவனுக்கு ஆறுதலாய் மாறிவிட்டது. அங்கே ஒரு சில மக்களை அவன் சந்திச்சான். ஆனா அவர் கேட்கும் பொழுது, நீ எப்படி இங்கே வந்தது என்று அவங்க ஆச்சரியத்தோட கேட்டா. காரணம், அநேக மிருகங்கள், ஆனா, சிங்கம், கரடி, இப்படிப்பட்டதான பாம்பு, பலவிதமான அதை கடிக்கக்கூடிய, அவரை கொன்று போடக்கூடிய அநேக மிருகங்களும் அந்த இடத்தில் இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே நம்பிக்கையோடு அங்கே போய் சேர்ந்ததுனாலே அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது. அவனுக்குள்ள விசுவாசம் உறுதியானது. எதற்காக இது சொல்லுகிறோம் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வெளிச்சமாயிருக்கிறார். அவர் மட்டுமல்ல நமக்கு வெளிச்சம், நம்மை அனைவரையும் இந்த உலகத்திலே வெளிச்சமாயிருக்கும்படி அவர் நம்மை நியமிச்சு வச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலம் நம்மை அனைவரையும் வெளிச்சமாயிருக்கும்படி நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நாம் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். பிரசாந்த் பிரதர் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். அரும மகன் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். சலோமி தாம், புனேஸ்வரி மகள் தாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். வேற யாருமே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் இல்லை. நம்மே தேவன் அதுக்காக பயன்படுத்துகிறார். நமக்கு எங்கிருந்து வெளிச்சம் வருகிறது? கிறிஸ்துவிலூടെ. கிறிஸ்துவுக்கு எங்கே வெளிச்சம் வருகிறது? பிதாவாகிய தேவன். சூரியனிலிருந்து சந்திரன் வெளிச்சத்தை ஆர்ஜிச்செடுக்கிற மாதிரி சந்திரனு தானாக வெளிச்சம் இல்லை. ஆனால் பகல் முழுவதும் சூரியனிலிருந்து சந்திரன் வெளிச்சத்தை ஆர்ஜிச்செடுக்கிறான். அது இரவு முழுவதும் நமக்கு கொடுக்கிறார் சந்திரன். அதே போல கிறிஸ்து மூலம் நமக்கு வெளிச்சம் வருகிறது. கிறிஸ்துவுக்கு பிதாவிலிருந்து, யோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு வெளிச்சம் வருகிறது. இப்படி கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லா காரிருள் மாறி, நம்முடைய மனசில் இருக்கிறதான இருள் மாறி, நம்மளை பிரகாசமாக மாற்றி தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய மக்களாக, தேவனுடைய விருப்பத்தை செய்யக்கூடிய தேவனுடைய சந்ததியா இருக்கும்படி நாம் வெளிச்சத்தின் மக்களாக தேவன் நம்மை கிறிஸ்துவிலூടെ முன்குறித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய மக்களே, இந்த வெளிச்சம் ஒருபட்சே கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் நாம் இருக்கும். காரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருக மிகவும் சமீபமா இருக்கிறது. அந்த வெளிச்சங்கள் எல்லாம் பிதாவோடு சேர்ந்து விடுகிறது. ஒரே சரீரமாக மாறிவிடுகிறது. ஸ்திரீக்கு தல புருஷன், புருஷனுக்கு தல கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தல தேவன். இப்படியாக ஒரே போடியாக நமக்கு கிறிஸ்து தலையாகவும், கிறிஸ்துவுக்கு தல பிதாவாகிய தேவனாகவும், கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே வெளிச்சம் கொடுக்கிறதான ஓரோ அவயவங்களாகவும் தேவன் நம்மை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். காரணம், லோகம் முழுவதும் இருளை கொண்டு நிரம்பி இருக்கிறோம். லோகம் முழுவதும் அதே
பொல்லாத உபதேசத்தினாலே நிரம்பி இருக்கிறோம். பொய்யான உபதேசங்களே இன்னைக்கு உலகம் முழுதுமாய் போதிச்சு கொண்டிருக்கிறோம். மெய்யான உபதேசத்தை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறோம். அப்படி யாராவது சொல்லி இருந்தாலும் அது அவங்களை துருபதேசம் சொல்லி அவங்களை வெறுக்கிறார்கள். நம்மை வெறுப்பாங்க. இவங்க சொல்றதெல்லாம் துருபதேசம். என்ன துருபதேசம்? வேதாமத்திலே எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளே, வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒன்றுமே மாறாது. மாறாத தேவனுடைய வார்த்தை உண்மையாக சொல்லும் பொழுது, தேவனுடைய சத்தியத்தை மெய்யாகவே மெய்யான வார்த்தையாக பேசும் பொழுது, அனைவருக்குள்ளே அது குத்தல் கொண்டு மனம் ஒருத்தல்னாலே இது துருதேசம் சொல்லுவா. காரணம், அவங்களால இது கடைபிடிக்க முடியவில்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இருளிருந்து வெளிச்சத்திலே வரணுமா? சத்தியத்தை அறிய வேண்டும். இருளிருந்து பிரகாசத்தை அடைய வேண்டுமா? சத்தியத்தை அறிய வேண்டும். அதை இருளிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்கிருந்து விடுதலையாக்கும்? பாவத்தின் காரிருளிலிருந்து, சாத்தானுடைய இருளில் அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மளை வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் நம்மை வெளிச்சமாக வச்சிருக்கிறோம். அதுதான் பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதுல என்ன போடப்பட்டிருக்கிறது? ஒன்னு பேதுரு 2ஆம் அதிகாரம். அந்த வசனம் என்ன? யாராவது படிப்பீங்களா? உங்களை இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. 8-9 வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். யாரும் இல்லையா? பேதுரு 2ஆம் அதிகாரம், அதுல 8-9 வசனம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து தேவனுடைய ஒளியான பிரகாசமான வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடரல் அடைகிறார்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இடரல் அடைகிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இடறுகிறார்கள். சத்தியம், சத்தியமான வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு சாட்சியாக நிற்காதபடி தேவ சமூகத்திலே அவர்கள் இடரல் அடைந்து வீழுகிறார்கள். அப்படி இடறுகிறதான ஜனங்களே வசனம் என்ன சொல்லுகிறது?
அதற்கென்று அவர்களை நியமித்தும் இருக்கிறார்கள். அங்கே இடர வேண்டிய காரியம், இடர காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவங்களை அழைக்கவில்லை, அதனாலே அவங்க இடறி வீழ்கிறோம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, அதனால இடறுகிறார்கள். தேவன் அவங்களை முன்குறிக்கவில்லை, அதனாலே அவங்க இடறி வீழ்கிறார்கள். ஆனால் அதுல 10ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்களோ அவர்களை போல அல்ல, நீங்களோ என்று சொல்றோம். மேல் 8ஆம் வசனத்திலே திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதே இடறுகிறார்கள், அதற்கென்று தேவன் நியமித்தும் இருக்கிறோம். இடரும்படியாக தேவன் நியமித்த மக்கள், சத்தியத்தை நம்பாதபடி இடரும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட மனிதர்கள். அவங்க ஒருபோதும் வெளிச்சம் பார்க்கவில்லை. அதுதான் சங்கீதத்திலே சொல்லுகிறோம், அவங்க ஒரு நாளும் வெளிச்சத்தை பார்க்க மாட்டா. காரணம், தேவனுடைய வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அங்க வெளிச்சத்தை அடைய முடியாதபடி இடரும்படி தேவன் அவர்களை நியமிச்சும் இருக்கிறார். ஆனா உங்களையோ அப்படி அல்ல, நீங்களோ அப்படி அல்ல. உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். உங்களையோ என்று சொல்லுகிறோம், நீங்களோ. 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டவர்கள் இடரும்படி தேவன் அவர்களை நியமிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நீங்களோ. அப்ப நம்மை தேவன் அழைத்த நோக்கம் என்ன? தேவன் நம்மை தெரிந்து கொண்டா தேவனுடைய சித்தம் என்ன? அதுதான் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்களை அந்தகாரத்தில் நின்று, நாம் எங்கிருந்தது? அந்தகாரத்தில் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பொல்லாத்த சாத்தானுடைய இருளில் இருந்தது. இருளின் கிரியைகளுக்கு அடிமைகளாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்து நாட்டில் அநேக வருஷ கால அடிமைகளாயிருந்தது போல சத்ரு நம்மை அனைவரையும் அநேக வருஷம் அடிமையாய் வச்சிருந்தா. அதனால உங்களையோ நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு, இது என்ன ஒளி? ஆச்சரியமான ஒளி, அற்புதமான ஒளி, அதிசயமான ஒளி. அதுதான் நித்திய ஜீவனுடைய ஒளி. அதுதான் அந்த ஒளியைத்தான் இயேசு மறுமலையிலே பெற்றுக்கொண்டார். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தபடியினால் பிதாவாகிய தேவன் அவருக்கு அந்த மகிமை அந்த இடத்திலே காண்பிச்சார். பேதுருவில் அதை பற்றி சொல்லி இருக்கிறோம். நாங்க அவரோடு கூட அந்த விசுத்த பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த சத்தம் எங்களுக்கு உண்டானது என்று சொல்லி அவங்க சொல்லும் பொழுது, அப்போ பேதுரு யோவான் எல்லாம் அதை பார்த்திருக்கிறார். என்ன? தேவனுடைய ஒளியே, இயேசுவுக்குள்ளே இயேசுனுடைய அதே தோற்றம் மாறினது. இதே அனுபவத்தை தான் தேவன் நமக்கும் வச்சிருக்கிறோம். இப்ப நாம் ஒருபட்சம் இப்படி அப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். உள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம்.
ஆனா தேவனுடைய ராஜ்யத்திலே நான் கிறிஸ்து மர்வமலையில் இயேசு எப்படி மர்வமானதோ அதே போல நாம் மர்வமாக போகிறோம். அதை பற்றி பவுலும் சொல்லுகிறார். அந்த மர்வமாக கூடியான ஒரு பெரிய விஷயத்தை அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறது. அந்த மர்வம் என்று சொல்லும் பொழுது ஏதன் தோட்டத்திலே ஆதம் ஏவாள் பாவம் செய்ததற்கு முன்னாடி இயேசுனுடைய தோற்றம் போல அவருடைய தோற்றம் இருந்தது. அப்புறம்தான் அவங்க மர்வமானது. அவங்க அந்த மாம்ச சரீரத்திலேக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை மிகவும் அற்புதமா இருந்தது, ஒளியா இருந்தது, பிரகாசமா இருந்தது. இப்ப நான் படிச்ச வசனத்தின்படி 1 பேதுரு 2:9 நம்மை அவர் ஆச்சரியமான ஒளி, ஆதம் ஏவாளுக்குள்ளே அந்த ஆச்சரியமான ஒளி இருந்தது. பாவம் எப்ப அவங்க வாழ்க்கையில வந்ததோ, பிசாசு அவங்களை எப்ப விழுகி போட்டாங்களோ அப்பத்திலிருந்து அந்த இருள் அத ஒளி மாறிவிட்டது. அந்த ஒளி மாறி அவங்க இருளாய் மாறிவிட்டது. ஆச்சரியமான ஒளியிடத்திலிருந்து ஆதம் ஏவாள் இப்ப சாதாரண மனுஷராய் மாறிவிட்டா. அவங்க இருளிலேக்கு மாறிவிட்டா. இருள் அவங்களை ஆதிக்கம் செய்தது. இருளின் அதிகாரத்துக்குள்பட்டவர்களாக மாற்றிவிட்டா. இது தேவன் செஞ்சதல்ல, இது சாத்தான் செஞ்ச வேலை. சாத்தானுடைய போதனையினாலே ஏவாள் தேவ மகிமையற்றவர்களாக ஆச்சரியமான ஒளியே அவங்களுக்கு இல்லாதபடி சாத்தானுடைய இருளு ஏவாளை ஆதத்தை மூடிக்கொண்டா. சாத்தானுடைய இருளான வாழ்க்கை, சாத்தானுடைய இருளான வாழ்க்கையில் என்னென்ன இருக்கும்? வியாதி இருக்கும், துன்பம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், மரணம் இருக்கும். இதெல்லாம் மரணத்தின் அதிகாரியாய பிசாசுனுடைய பொருட்களாயிருக்கிறது, சாத்தானுடைய ஆயுதங்களாயிருக்கிறது. தேவனுடைய மக்களாயிருந்த ஆதம் ஏவாள் தேவ ஆச்சரியமான ஒளியில் இருந்தவர்கள். இப்ப அந்த ஒளி அவங்களை விட்டு விலகி போனது. தேவ பிரசன்னம் அவங்களை விட்டு விலகி போனது. அதே போலதான் தேவன் உண்டாக்கின கெரூபுக்கும் ஏற்பட்டது. அவனையும் நன்றாக, அழகாக, செம்மையாக, நேர்த்தையாக, அருமையாக தேவன் உண்டாக்கினான். அவன் ஞான சம்பூர்ணனாயிருந்தான். அவன் அழகுள்ளவனாயிருந்தான். அவனை தேவன் அபிஷேகம் பண்ணினான். இப்படியெல்லாம் இருந்தும் அக்னி கற்களிலே உலாவக்கூடிய திறமை அவனுக்குள்ள இருந்தது. இப்படியெல்லாம் அந்த ஆச்சரியமான ஒளியில் இருந்தவன், அற்புதமான ஒளிக்குள்ள இருந்தவன், அவனுடைய வாழ்க்கையில தவறுகள் வந்தவுடனே அவன் வாழ்க்கை தாறுமாறாய் மாறிவிட்டது. அவன் வாழ்க்கை சாதாரணமாய் மாறிவிட்டது. அவன்தான் ஏவாளையும் வஞ்சிச்சான். தேவனுடைய மக்களை எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறோம் என்று கேட்டால் நாமும் கவனமாயிருக்க வேண்டும். காரணம், பிசாசு பவுல் சொல்லும் பொழுது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிச்சது போல உங்க மனதும் கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமா என்று நான் பயந்திருக்கிறேன். பவுலுக்கு கொரிந்திலுள்ள பரிசுத்தவான்களை நினைக்கும் பொழுது மிக ஒரு பயம் ஏற்பட்டது. காரணம், சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே, பிசாசு மிகவும் தந்திரசாலியானவன், அவன் மிகவும் பொய்யன், அவன் திருடன், அவன் கொலைகாரன், மரணத்தின் அதிகாரி. இப்படியெல்லாம் அவனை அநேக பேர்கள் இருக்கிறது.
அந்த பொல்லாத சத்ரு ஆதத்தையும் ஏவாளை கொண்டு விட்டார். அதே போல கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மை இருந்து கெடுக்கப்படுமா? உங்க மனது கிறிஸ்துவை பற்றியுள்ள நிஜமான காரியங்கள் இருந்து கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மை என்ன? அதை ரெண்டு நிறைய இடங்களில் தேவன் சொல்லி இருக்கிறார். ஒன்னு அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொன்னா அதுதான் உண்மை. இவர் என்னுடைய நேசகுமார். ஆனா இன்னைக்கு அநேகர் இயேசுவை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்றாங்க. இயேசுவை தவிர தெய்வம் இல்லை என்று அவங்க உறுதியாக நம்பி இருக்கிறார்கள். இப்படிதான் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிச்சது. வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் சாத்தானுடைய தந்திரமான போதனை நிமித்தமாக, சாத்தானுடைய தந்திரமான உபதேசங்களை கேட்ட நிமித்தமாக கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மையின்னு பரிந்துள்ள பரிசுத்தவான்களும் விலகி போமா? காரணம் அவங்களுக்காக பவுல் நிறைய உழைச்சிருக்கிறோம். அதை நினைச்சு அவருக்கு வேதனையா இருக்கிறது, அவருக்கு பாரமா இருக்கிறது, சங்கடமா இருக்கிறது. எனக்கு கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மைன்னு உங்களை பிசாசு கெடுத்து விடுமா என்று நான் பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மை இதுதான். இவர் என்னுடைய நேசகுமார். மறுமறையிலும் அதுதான் சொல்லி இருந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. அவர் உங்களிடத்தில் ஏதோ பேசுவதற்காக விரும்புகிறார். அது கேட்கும்படி நீங்க உங்க செவியே அதை அவருக்கு கொடுங்க, கேட்கும்படி. லூதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்து கொடுத்தார். தேவனுடைய சத்தியங்களை கேட்கும்படி நம்முடைய இருதயத்தையும் காதையும் இருதயத்தையும் நாம் மனப்பூர்வமாக தேவனுக்காக திறந்து கொடுக்க வேண்டும். அப்படி திறந்து கொடுக்கும் பொழுது அதன் அர்த்தம் என்ன? அவங்கத்தான் அந்த வசனம் ஏற்று கொள்ளுவாங்க. அவங்கத்தான் கடைசி வரைக்கும் அந்த வசனத்துல உறுதியா இருப்பாங்க. சத்ரு ஏவாளை வஞ்சிச்சது போல ஏதோ காரணம் சொல்லி உங்களையும் வஞ்சிக்கலாம். ஆகையினால் நான் அதை பற்றி பயப்படுகிறேன். அப்படிப்பட்ட வஞ்சகமான காரியங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போகும். ஆனால் ஏவாள் எதிர்த்து நிற்கவில்லை, ஆதவும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆனால் நம்முடைய மூத்த சகோதரனாய் கிறிஸ்துவை பாரு, இயேசு என்ன செஞ்சாங்க? சாத்தானுக்கு எதிர்த்து நின்றார். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும்படி இயேசுவுக்குள்ளே பலன் இருந்தது, இயேசுவுக்குள்ளே அபிஷேகம் இருந்தது, இயேசுவுக்குள்ளே வல்லமை இருந்தது, இயேசுவுக்குள்ளே பெரிய தரிசனம் இருந்தது, இயேசுவுக்குள்ளே பெரிய வெளிப்பாடு இருந்தது. அதனாலே சாத்தானுடைய வஞ்சகமான அந்த வார்த்தை இயேசு என்ன பண்ணாங்க? அதை பொருட்டாக எடுக்காம அந்த வார்த்தையே இயேசு அதை செய்யாமல் தேவாதி தன்னை அனுப்பின பிதாவினுடைய வார்த்தையை மட்டும் இடம்பிடித்து அந்த வார்த்தைக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து அந்த வார்த்தையை மட்டும் பின்பற்றி அந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து அந்த வார்த்தையை தனக்கு ஆகாரமாய் கை கொண்டு அந்த வார்த்தையை மக்களுக்கு பேசி அந்த வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தி அந்த வார்த்தை இயேசுக்குள்ளே ஆணித்தரமாக ஜீவ வார்த்தையாய் மாறிவிட்டது. அதனால இயேசுவே பிசாசு தோற்கடிக்கலாம் என்று நினைத்து பார்த்தா, ஏவாளை தோற்கடித்த மாதிரி, வஞ்சிச்ச மாதிரி, ஆதத்தை வஞ்சிச்ச மாதிரி இயேசுவையும் வஞ்சிக்கலாம் என்று அவன் பிளான் போட்டா. ஆனா இயேசு அவனுடைய தந்திரத்தை நன்றாக பகுத்தறிந்தார்.
சாத்தானுடைய தந்திரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். அதனாலதான் 1 யோவான்ல வாசிக்கிறோம், எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா என்று நாம் பகுத்தறிய வேண்டும். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஆவியே தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிறார், நமக்கு ஒருத்தருக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே இயேசு சாத்தானுடைய திட்டங்களை முறியடித்தார். சாத்தானுடைய திட்டங்களை அவர் பகுத்தறிந்தார். சாத்தானுடைய திட்டங்களுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. அவர் தேவனுடைய சித்தத்துக்கே கீழ்ப்படிந்தார். இயேசு சொல்லும் பொழுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிந்து புறப்படுகிறதான ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அந்த வார்த்தை தான் ஜீவ வார்த்தை. அதுதான் பேதுரு சொல்றாங்க, நித்திய ஜீவன் வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவேன்? எருசலேம் தேவாலயத்தில் அந்த வார்த்தை இல்லை. பிரதான ஆசாரியரிடத்திலே அந்த வார்த்தை கிடையாது. பரீசரிடத்திலும் வேத பண்டிதரிடத்திலும் அந்த வார்த்தை இல்லை. அவங்க யாரிடத்திலும் இல்லாத வார்த்தை. என்ன வார்த்தை? நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அது உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதனாலே உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை விட்டு போறதுக்கு இடமே கிடையாது. ஆனா உம்மை மட்டும்தான் பின்பற்றி, உம்முடைய வார்த்தையை தான் நான் மேன்மைப்படுத்துவேன். உம்முடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருப்பேன். உம்முடைய வார்த்தை தான் எனக்கு மர்வமாக்குறது. உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவன் கொடுக்கிறது. உம்முடைய வார்த்தை தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. உம்முடைய வார்த்தை எனக்கு டெய்லி பிரெட்டாக ஆகாரமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையினாலே நான் பிழைப்பேன். இயேசு அதே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே உயிர் பிழைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே நாம் வாழ வேண்டும். லோகத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது, அநேக பேச்சுக்கள் இருக்கிறது. அந்த வார்த்தையும் பேச்சுக்கள் எல்லாம் அதை அழியக்கூடியதா இருக்கிறது. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அது நம்மை மர்வமாக்குறது, அது நம்மை மேன்மைப்படுத்துகிறது, அது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறது. ஆகையினால் அந்த வசனம் தான் சொல்லுகிறது, உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடம். சாதாரண ஒளி அல்ல, இது ஆச்சரியமான ஒளியிடம், அற்புதமான ஒளி, மகிமையான ஒளி, மகத்துவமான ஒளி, மேன்மையான ஒளி. ஜோதிகளின் ஜோதிகளாயிருக்கிற ஜோதியாரிகள் தேவனுடைய ஒளி. அந்த ஒளி என்ன நடக்கும்? ஆச்சரியமான இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, வரவழைக்கும்படி நம்மளே வரவழைத்திருக்கிறார். ஆச்சரியமான ஒளியை பின்பற்றும்படி அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிச்சு அதிலே நாம் வாழும்படி அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்தார். உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மளை தெரிந்து கொண்டார். ஆகையினால் அறிவிக்கும்படி, இது மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எப்ப தெரிந்து கொண்டார்? அதுதான் எபேசியர் 1:4. அநாதியில், ஆதிக்கு முன்னே அநாதியில் கிறிஸ்துவில் நம்மை தெரிந்து கொண்டார். இப்படி தெரிந்து கொண்டதனாலே தான் சூமினு கம்மியா இருந்தாலும் நாம் அது விட்டு விடாமல் நாம் அதை கடைபிடிக்கிறோம். இது 100 பேர் அல்ல 50 பேர் இல்லையே, அல்ல 10 பேர் கூட இல்லையே, விரலில் எண்ணக்கூடிய மக்களும் கூட இல்லையே என்று சொல்லி நான் சோர்ந்து போகிறது இல்லை. காரணம் என்ன? நம்மை அவர் தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முன்குறித்தார், அவர் நம்மை பிரித்தெடுத்தார்.
அவர் நம்மை அழைத்தார். ஆகையினால் எதற்காக அழைத்தது? அவருடைய ஆச்சரியமான ஒளியை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல, மற்றவங்களுக்கு அது பறைசாற்றும்படியாக, மற்றவங்களுக்கு அது அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை அதை தெரிந்து கொண்டார். ஆகையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சும்மா அதை வந்தவர்கள் அல்ல. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, அதை கல்யாணம் என்று சொல்லி வர்றவங்களும் இருப்பாங்க. அது வேற. அழைக்கப்பட்டவர்களுக்கு பந்தியில முக்கியத்துவ இடம் கொடுக்கிறது. அதே போல நம்மையும் தேவன் கிறிஸ்து மூலம், கிறிஸ்துவில் அனாதியில் நம்மை அழைத்ததினாலே நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அந்த அழைப்பினுடைய மகிமை என்னன்னு ஒருபட்சம் இப்ப தெரியாம இருக்கலாம். ஆனால் வருங்காலங்களிலே தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த அழைப்பினுடைய மகிமை என்னன்னு நாம் அறிய போகிறோம். ஆகையினால் புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறார். பாருங்களேன், தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன் எனக்கு சொந்தக்காரன் சொல்றதுக்கு பயம் இருக்கா? என் தேவன் எனக்கு சொந்தக்காரன், சொந்தக்காரனாயிருக்கிறார். இது எவ்வளவு மேன்மையான காரியம். துபாயிலே அது மன்னனுடைய சொந்தக்காரன் தான் நான் சொன்னா மகனுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா இந்தியா பிரதமருடைய அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நெருக்கமான சொந்தக்காரன் தான் அப்படி நம்மளை சொன்னா நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கும்? ஆனா அவங்க எல்லாம் ஒரு ராஜ்யத்துக்கு, ஒரு மாநிலங்களுக்கு மட்டும்தான். ஆனா முழு உலகத்துக்கும் சிருஷ்டிகராயிருக்கிறார். அவர் 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 முகாந்திரமானவர். கிறிஸ்து முகாந்திரம் காரணராயிருந்தவர் பிதாவாகிய தேவன். அந்த தேவனால், தேவனுடைய சொந்தக்காரன் சொல்லுகிறதுல நமக்கு எவ்வளோ ஒரு தெம்பு, நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம். தேவனுக்கு நான் சொந்தக்காரன். அப்போ இன்னொரு வசனங்களை படிக்கலாம். இதை பிரிஞ்சிருக்கிறோம் என்று கருத்திற்குள்ள நம்புகிறேன். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:11. கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை. அன்னைக்கு ஒரு நாள் அந்த வசனம் நம்ம தியானிச்சுதான். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை. அதுல 13ஆம் வசனம், வாசிக்கலாம் மகனே. 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று, அப்ப இருளுக்கு என்ன உண்டு? ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்ன மாதிரி சாத்தானுடைய அதிகாரம். ஏவாள் பாவம் ஏவாளுக்குள்ள வந்த நிமிஷம் முதல்ல சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்பட்டவளான. ஆதமும் அதே மாதிரி சாத்தானுடைய அதிகாரத்துக்கு சார்ந்தவன் ஆயிட்டான். நாமும் அதே மாதிரிதான் ஒரு காலத்துல. ஆனா இப்போ தேவன் நம்மை இருளின் அதிகாரத்தின்னு என்ன பண்ணிட்டாங்க? இருளின் அதிகாரத்தின்னு தம்மை விடுதலையாக்கி நம்மை அனைவரையும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தேவன் கிறிஸ்து மூலம்
விடுதலையாக்கினார். நாம விடுதலை ஆனதல்ல, நம்மளாகவே நமக்கு விடுதலாக முடியாது. அப்ப எப்படி விடுதலையாகும்? குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலாவீர்கள். இயேசு யூதர்களுக்கு சொல்லும் பொழுது, குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதல் ஆவீர்கள். அப்ப இந்த வசனத்திலும் அதுதான், இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை அனைவரையும் விடுதலையாக்கி இருக்கிறார். மறுபடியும் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் விலகி போகக்கூடாது. அதற்காக விலகாதிருக்கும்படியாகத்தான் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் படிக்கும் பொழுது இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தின் இருளே அதை தேவன் உண்டாக்கவில்லை, இருளிலிருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணினார். உலகம் முழுவதும் இருளாயிருந்தது, எங்கே பார்த்தாலும் இருள். இந்த இருள்னு சொல்லும் பொழுது பிசாசனுடைய நம்முடைய தலைமை போதகர் ஷாஜி பாஷ் அதை பற்றி ஒரு தடவை சொல்லியிருந்தார். தோட்டங்களிலே அதை புல்லு முளைக்காதபடி ஒரு முக்கியமான ராசகா இது ஒன்று விரிப்பாங்க. அது விரிச்சுன்னா அங்க புல்லு முளைக்காது, புல்லெல்லாம் வாடி போயிடுவான். அதே மாதிரி பொல்லாத சத்ரு என்ன பண்ணாங்க, துருபதேசமாயிருக்கிறதான பொய்யான உபதேசங்களை எல்லா இடங்களிலும் ஒரு போர்வை மாதிரி விரிச்சு போட்டு இருக்கிறோம். அப்படி விரிச்சு போட்டதுனாலே இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு வசனத்தின் அடிப்படையிலே காண்பிச்சாலும் அவங்களுக்கு நம்ப முடியவில்லை. ஆனால் எல்லாரையும் சொல்லவில்லை. ஆனால் தேவன் முன்குறித்த யாராவது இருந்திருந்தால் அவங்க கட்டாயமாக நம்ம சொன்ன உடனே அவங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அல்லாதவங்க இருந்திருந்தால், பிசாசனுடைய இந்த போர்வைக்குள்ள இருக்கிறவங்க இருந்திருந்தால், நம்ம சொன்ன உடனே நம்மளையும் நம்ம கிட்டையும் சண்டைக்கு வருவாங்க. இது பொய்யான உபதேசம் என்று சொல்லி நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. ஆகையினால் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறோம். குமாரன் மூலம் விடுதலாக்கி இருக்கிறோம். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உள்பட்டவர்களாய் இருக்கிறதுக்கு பிதாவே, அதை உள்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்திலே கொண்டு வந்த அந்த குமாரன் மூலம் நம்மளை ராஜாக்களாக்கி மாற்றிய அந்த பிதாவாகிய தேவனே நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்றாங்க, உள்படுத்தியருமாயிருக்கிறார் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை அதிலே உள்படுத்தினா. யார் உள்படுத்தினா? பிதாவை அழைத்து குமாரன் மூலம் நம்மளை அதிலே உள்படுத்தி இருக்கிறோம். அதனாலே அழைத்த பிதாவே நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். ஆகிய நான் தேவனுடைய மக்களை எல்லா வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதை இருளை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருளு அது சாத்தானுடைய செயல்பாடுகள், கிரியைகள். ஒரு மனுஷனுடைய இருதயமா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு தேசமா இருந்தாலும் சரி, ஒரு நாடா இருந்தாலும் சரி, அதை சாத்தானுடைய இருளினாலே பிசாசு அவங்களை பயன்படுத்தி வருகிறோம். அது ஒருபட்ச கிறிஸ்தவங்களுக்கு கூட இருக்கலாம், சர்ச்சுக்கு போறவங்களுக்கு கூட இருக்கலாம். அவங்களிடத்துல நீங்கள் இருளுக்குள்ள இருக்கிறேன் என்று சொன்னால் அவங்க கோபப்படுவாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி என்று அறிந்து கொள்ளக்கூடிய பக்கத்தை தேவன் நமக்கு வசனத்தின் மூலம் கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த குறிவாக்கியம் என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய
அதுல 22ஆம் வசனம் தான் நம்முடைய குறிவாக்கியம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணு சரீரத்தின் விளக்கு. நாம் அனைவரும் தான் அந்த கண்ணு. நான் தான் அந்த விளக்கு. நமக்கு அந்த ஒளி எங்கிருந்து வருது? இயேசுவில். இயேசுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? பிதாவில். இப்படி நாம் அனைவருமே கிறிஸ்துவில் ஒரு சரீரமாக, பிதாவினுடைய சரீரமாக, தேவனுடைய ராஜ்யமாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். டைம் முடிந்து போயிருக்கிறோம். ஆகையினால் இந்த வசனங்களை நம்ம இருதயத்துக்குள்ளே தியானிப்போம். இது கேட்டு அப்படியே விட்டு விடாமல் தொடர்ந்தும் அதற்காக நாம் ஜெபத்துடன் போராடி அது சாத்தானுடைய இருளை நம்மிடத்தில் நெருங்காதபடி நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கணும். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, அநாதி தெய்வமே, உடைய பொற்பாத பீடத்திலே அமரும்படி இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் அனைவருமே இருளில் இருந்தவர்கள். ஆனால் ஒரு சரீரத்தினுடைய கண்ணு, அது விளக்கு கண்ணா இருக்கிறது. கண்ணு நல்லா இருந்தால் சரீரம் முழுவதும் நலமா இருக்கும், நல்லா இருக்கும். அப்பா, அந்த வசனத்தின்படியாக கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே ஒரு கண்ணாக, ஒரு அவயவமாக நீர் எங்களை முன்குறித்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாதிருந்த அடியார்களை தகுதிப்படுத்திய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டா ஓரோ தேவனுடைய மக்களை அபரீதமாக ஆசீர்வதி. இனியும் அதை கேட்க தேவ சித்தமான மக்களையும் தேவன் ஆசீர்வதி. அப்பா, நம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஒரு பிரகாசமாயிருக்கிறோம். இந்த பூமியிலும் நாங்கள் ஒரு பிரகாசமாய் மாறும். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்கள் ஒளியாயிருங்கன்னு சொன்ன வசனத்துக்கு நீர் எங்களை ஒளியாக மாற்றி மற்றவங்களுக்கு பிரகாசம் கொடு. நம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க கிருபைதாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடு. இயேசுவின் நாமத்தில் தான். அடுத்தபடியாக கன்டக்ஷன் செய்யும்படியாக மகனே அன்போடு அழைக்கிறேன்.